அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் இடிமுழக்கம். நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இடிமுழக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள், நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், விரும்புகிறேன். இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவிலே பெரிய பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் பருவகால மழை தொடங்கி இருக்கிறதா, அல்லது பருவக்காற்று வீச தொடங்கி இருக்கிறதா, அல்லது கோடை வெயில் இங்கே கடுமையாக அடிக்கிறதா என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து விவாத பொருள், ஏகப்பட்ட யூடியூப் சேனல்களில் ஆளுக்கு ஒரு பேட்டி, ஆளுக்கு ஒரு வருமானம், ஆளுக்கு ஒரு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கெல்லாம் எது வழி வகுத்தது என்று சொன்னால், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், மகத்தான தலைவர், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பற்ற வைத்த அந்த நெருப்புத்தான் இன்றைக்கு அனைவர் வாயிலும் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்திலே நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அந்த உச்சக்கட்ட ஈழ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் யாருமே ஈழத் தமிழர்களுக்காக பெரிதளவில் உழைத்தாலும் கூட யாரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தில், எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் இருக்கும், யாரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை சாதிப்பது, மக்களிடத்திலே ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குவது, மக்களை அரசியல்படுத்துவது, மக்களை அந்த காரியங்களை நோக்கி நகர்த்துவது என்கிற மிகப்பெரிய அரசியலை எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள் செய்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் 2009ஆம் ஆண்டு அனைத்து தலைவர்களும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்த அந்த நிலையில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் மறைமலை நகரிலே சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி அமைதியாக இருந்த, கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்த இந்த தமிழ்நாட்டை ஈழத் தமிழர்களுக்காக உசுப்பிய ஒரு மாபெரும் தலைவர், உசுப்பிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படித்தான் கடந்த 10 ஆண்டுகளாக தேசத்திலே மிகப்பெரிய ஆபத்து, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தை நாம் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்று மிகப்பெரிய அளவிலே ஒரு அரசியலை கையில் எடுத்தால் சனாதன எதிர்ப்பு அரசியல். அந்த சனாதன எதிர்ப்பு அரசியலில் எவ்வளவோ பேரங்கள் பேசப்பட்டன, எவ்வளவோ அரசியல் செய்யப்பட்டன, எவ்வளவோ ஒடுக்குமுறைகளும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலைவர் திருமாவளவன் மீதும் நிகழ்த்தப்பட்டன. எதற்கும் சமரசமின்றி அதை கடுமையாக எதிர்த்து இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிறது. இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் மிகப்பெரிய ஒத்துழைப்பை செய்திருக்கிறது. சிறிய கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அதற்கான உழைப்பை மிக அதிக அளவிலே செலுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு மது என்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை, அந்த வெட்கக்கேடான ஒரு அவமானகரமான அந்த மதுவை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும், எப்படி ஒழிக்க வேண்டும், இது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கிறது, எப்படிப்பட்ட பாதிப்பை இந்த மக்களிடத்திலே அது பரப்புகிறது, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டத்தை கட்டுவிழ்த்து விடுகிறது என்கிற சிந்தனையோடு உண்மையிலேயே மக்களை நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுவை ஒழித்தால்தான் இந்த மானுடம் செழிக்கும், இளைஞர்களின் வளம் மிகவும் பாதுகாப்பான ஒன்று, முக்கியமான ஒன்று, இளைஞர்களை பாதுகாக்க, இந்த மக்களை பாதுகாக்க, குறிப்பாக பெண்களை பாதுகாக்க, அவர்களின் வாழ்வை உறுதி செய்ய, வளமான வாழ்வாக உறுதி செய்ய மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டத்தை மாபெரும் மாநாடாக அறிவித்திருக்கிறார் எழுச்சி தமிழர். கள்ளக்குறிச்சியிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு போன அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த சூழலில் அனைத்து மக்களுமே தலைவர் எழுச்சி தமிழரின் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக, நீங்களுமா இதை அனுமதிக்கிறீர்கள், நீங்களுமா இதற்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியை நீங்கள் தானே அமைத்தீர்கள், உடனடியாக இந்த மதுவை ஒழித்துவிடக் கூடாதா, இந்த மதுவை இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிடக் கூடாதா என்று தலைவரை மிக தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கான மிகப்பெரிய அழுத்தத்தை தந்தார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அந்த உணர்வை உள்வாங்கி கொண்டு உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறிவித்து, அதன் பிறகு அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே மாநாட்டுக்கான வேலையையும் தொடங்கிவிட்டார், மாநாட்டையும் அறிவித்து விட்டார். இப்படிப்பட்ட இந்த மாநாட்டிற்கு யார் யாரை அழைக்கிறார், யார் யாரை அழைக்கவில்லை,
யார் யாரை புறந்தள்ளுகிறார்? இது மாநாடு மது ஒழிப்புக்கா அல்லது அரசியல் கூட்டணிக்கா? தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறாரா திருமாவளவன்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் நிறைய இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே ஊடக காட்சி ஊடகத்திலே அச்சு ஊடகத்திலே நிறைய விவாதங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. மது ஒழிப்பை மிகவும் பிரதானப்படுத்தி இந்த ஆட்சியை கவிழ்க்கிறாரோ இல்லையோ அல்லது ஆட்சியை மீண்டும் அமைக்கிறாரோ இல்லையோ, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி இன்றைக்கு மதுவை ஒழிக்கக்கூடிய பெரும் முயற்சியை எடுக்கிறார். நிச்சயம் இந்த நடவடிக்கையில், இந்த காரியத்தில் எழுச்சி தமிழர் வெல்வார். யார் எப்படிப்பட்ட விமர்சனத்தை, எப்படிப்பட்ட கீழ்த்தரமான விமர்சனத்தை வைத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் யாரும் பதில் சொல்ல தேவையில்லை என்று நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். யாருக்கும் பதிலல்ல. விடுதலை சிறுத்தைகளே எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்துவோம், நடைபெற இருக்கிற மது ஒழிப்பு மாநாட்டை வெற்றி பெறச் செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.